நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா தனுஷ் நல்லா டைரக்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி எஸ் சூர்யா செல்வராகன் ஆக்டிங்லாம் வேற லெவலு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேற லெவலு. ஃபைட் சீன் மட்டும் கொஞ்சம் ஓவரா இருக்கு. மற்றபடி படம் எல்லாமே ஓகே தான் ப்ரோ. இல்ல செகண்ட் ஹாஃப்லாம் நல்லா எதிர்பார்த்த மாதிரி எப்படியும் அவங்க தம்பியை கொண்டுருவாங்கன்னு தான் தோணுது. பட் லாஸ்ட்ல வந்து அந்த கதையில ஒரு ட்விஸ்டா அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு ஆல்ரெடி, அதனால கொல்லாம விட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லி என்னோட எதிர்பார்ப்பா இருந்துச்சு. மற்றபடி கொண்டனால லைக் ஒரு பிரதர் சென்டிமெண்டா இந்த மாதிரி அது ஒரு அட்டாச் ஆயிடுச்சு. லாஸ்ட்ல வந்து நானே கொஞ்சம் ஒரு சில ஃப்ரேம்ஸ்ல எல்லாம் அழுதுட்டேன். மற்றபடி படம் ரொம்ப ஓகே. இல்ல கதை வந்து எப்படி தனுஷ் எடுத்திருக்காருன்னா மற்றபடி ஃப்ரேமா ரசிக்கலாம். தனுஷ் அந்த ஒரு ஃப்ரேம் வழக்கமான கதையோட லைக் ஒரு இங்கிலீஷ் மூவிக்கு ஈக்குவலா எடுத்திருக்காரு. லைக் வந்துட்டு ஒரு ஆட்டோலே வந்துட்டு மறுபடியும் அந்த கதை அந்த தங்கச்சியை கூட்டிட்டு ஆட்டோலே போறது மட்டும் வேற லெவல் ஃப்ரேம். அது எல்லாமே மூவி வர மாசம். தனுஷோட நல்லா கதை நல்லா இருக்கு. எல்லாமே ஆக்டிங் வேற லெவல், எல்லாமே ஸ்கில்ஸ் வேற லெவல். 2 ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பாவல அந்த ரொமான்டிக் கதை அந்த சூரியரை போட்டுறதுல பார்த்ததுக்கு இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல் மாதிரி இருந்தாங்க. மற்றபடி அவங்க இன்னொரு தசராவோ யாரோ ஒருத்தவங்க அவங்க வந்து இந்த சார்பேட்டா பரம்பரையில இருந்து பார்த்தா அதுக்கும் அதே ஆக்டிங் லெவல் தான் இங்க வந்து வேற மாதிரி. அவங்க லைக் ஒரு துர்கை அம்மனை பாக்குற மாதிரியே ரியலா ஃபீல் ஆச்சு. மற்றபடி அந்த ஒரு பாட்டு உசிரணி தானே அந்த ஃப்ரேம் எல்லாமே ஓகே. தனுஷோட ஆக்டிங் வேற லெவல் இருக்கும். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் ஓகே தான் ப்ரோ. பேக்ரவுண்ட் ஸ்கோரு மற்றபடி எல்லாமே ஓகே தான். அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. மற்றபடி சில இடத்துல அந்த ஃபைட் சீனுக்கு ஈக்குவலா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் இன்னும் நிறைய நல்ல பிஜிஎம்ஏ கொடுத்துருக்கலாமோ அப்படி இப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். பட் ஃபைட் சீன் மட்டும் கொஞ்சம் வல்கரா இருக்கும். மற்றபடி பரவாயில்ல. வயலன்ஸ் லைட்டா அதிகமா இருந்துச்சு. மற்றபடி வயலன்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிதான். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுவோம். மற்றபடி நம்ம யங்ஸ்டர் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் சின்ன பசங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு மாதிரியா இருந்தது. படம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். லைக் ஃபைட்ஸ் நிறைய இருந்துச்சு. லைக் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு. மற்றபடி சாரி ஆக்டிங் ஆப்வியஸா சூப்பரா தான் இருக்கும். நான் சொல்றது லைக் டைரக்ஷனும் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம். அப்படிலாம் இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. லைக் ஆஸ் யூசுவல் எப்பயும் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. புதுசா எதுவும் பார்த்த மாதிரி இல்ல. மூவி ஓவராலா சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு சாங் தான். மற்றபடிக்கு இன்னும் கொஞ்சம் பிஜிஎம்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அவ்வளவுதான். பார்க்கலாம் கண்டிப்பா. நல்லா இருக்குண்ணா. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா எடுத்துருக்கு. ஒன்றும் பெருசா இருக்கும், சுமார் தான். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் பார்த்த ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல அது கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் சூப்பர். படம் ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருந்துச்சு. பட் ஏ சர்டிஃபிகேட் அந்த படத்துக்கு அவ்வளோ யூஸ் இல்லை. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் தர அளவுக்கு கோல் வயலன்ஸ் அவ்வளோதான் இல்லை. யூஏவே கொடுத்துருக்கலாம். ஆனால் படம் சூப்பரா இருந்துச்சு. தனுஷ் அவங்க 2 ஆக்ட்ரஸ் ஓகே பரவாயில்ல. 2 ஹீரோயினியா யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டாக யாருக்கு எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. புரியல. அது சூப்பரா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் படம் ஓவராலா நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போர்லாம் இல்ல ப்ரோ. அது எப்படி சொல்றது, அது இப்ப அந்த கதையில நடக்கிறதோட உங்களை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண பாத்துருக்காங்க. அது கொஞ்சம் டைம் இருக்கும். எந்த செகண்ட் ஹாஃப் டைம் தான் இருக்கும். படம் சூப்பரா தான் இருந்துச்சு. ஃபேமிலி எப்படி ப்ரோ? ஏ சர்டிஃபிகேட் ஃபேமிலி எப்படி? ஆனா உள்ள குழந்தைங்களாம் அதை பாக்குறாங்க. அது என்னன்னு தெரியல. அதான் சொல்றேன், ஏ சர்டிஃபிகேட்லாம் அவ்வளோ அவசியம் இல்லை ப்ரோ. இந்த படத்துக்கு யூஏ கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுத்தா ஏ கொடுத்தாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். நல்லா படம். ஒரு தடவை பார்க்கலாம். படம் நார்மல் சேம் எப்பயும் போல. எஸ்ஜே சூர்யா நல்லா பண்ணியிருந்தாரு. பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. சூப்பரா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ப்ரோ? எல்லாமே ப்ரோ. தனுஷ் ஆக்டிங் சூப்பர் ப்ரோ. மற்றபடி சினிமாட்டிக்கும் சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. நெகட்டிவ் ரோலா சொல்லுவாங்க. ஆனா படம் சூப்பர் ப்ரோ. இவ்வளவு எஃபர்ட் போட்டு எடுத்துருக்காங்க. படம் பண்ணோம். செகண்ட் ஹாஃப் அந்த லெவலில் இல்லை ப்ரோ. சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ்ல பார்க்கலாம். ஃபைட் சீன்லாம் வேற லெவலில் எடுத்துருக்காங்க. தனுஷ் ஆக்டிங்லாம் இன்னும் சூப்பர். எஸ்ஜே சூர்யாலாம் வச்சு செஞ்சிருக்கு. சூப்பர். பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாம். சூப்பர். படம் மஜாவா இருக்குண்ணா. நிறைய வாட்டி பார்க்கலாம். பார்த்தா செம்மையா எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏற்ற மாதிரி படமே இல்லை. நிறைய வாட்டி எடுத்துருக்க மாதிரி இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம்.
படம் அவங்க தங்கச்சி வந்து இது மாதிரி பார்த்தேன். தனுஷ் ஆக்டிங்லாம் செம்மையா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு. நம்ம மியூசிக்லாம் ஹைலைட் ப்ரோ. போர் அடிக்காம எத்தனை வாட்டி என்ன படம் பார்க்கலாம். வைலட்ஸ்ல கரெக்டா தான் ப்ரோ. ஃபேமிலியா இருந்தா பார்க்கலாம். ஒன்றும் புரியல. ரேட்டிங் ஓகே.